Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் plain குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச தக்காளி விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் பட்டைத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பொட்டுக்கல்ல பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான ப்ளைன் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். கிறிஸ்பியான தோசை, இட்லி, சப்பாத்தி எதோட வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.